மகிழ்ச்சிகரமான தீபாவளியை இனிப்புகளோடு கொண்டாட திருச்சியில் உள்ள பல்வேறு இனிப்பு கடையில் இனிப்பு வகைகள் பரபரப்பாக விற்பனையாகிறது. கூடுதல் தகவல்களுடன் திருச்சியிலிருந்து செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். கண்டிப்பா, அதாவது வணக்கம். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு திருச்சி மாநகர மக்கள் சிறப்பான முறையில் தயாராகி வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே குறிப்பாக தேவைப்படுறது புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த தீபாவளிக்கு தற்போது நாம் திருச்சியில் உள்ள பிரபலமான கடைகளில் இருக்கோம். அந்த கடைகளில் இனிப்பு கடைகளில் பார்த்தோமேனால் பொதுமக்கள் அதிகமாக இந்த பண்டிகைக்கு தேவையான இனிப்புகளை வாங்குவதற்காக மிகுந்த ஆர்வம் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கும். இந்த கடையில் காலை முதலே பார்த்தோமேயானால் அந்த தீபாவளி பண்டிகைக்கு தேவையான அந்த இனிப்புகள், குறிப்பாக மைசூர் பாக்கு, ஜாங்கிரி, லட்டு உள்ளிட்ட இனிப்புகளையும் காரங்களையும் வாங்குவதற்காக பெரிதும் அந்த ஆர்வம் காட்டி வாங்கி வருவதையும் பார்க்க முடியுது. அதே போன்று திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இனிப்பு கடைகளிலும் பார்த்தோம்னா அந்த பரபரப்பாக அந்த விற்பனை நடைபெற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த புத்தாடைகள் வாங்குவதிலும் அதே போன்று இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வாங்குவதிலும் பெரிதாக ஆர்வம் காட்டி வருகின்றனர். வழக்கத்தை விடல இந்த முறை பார்த்தோம்னா இந்த ஆண்டு சிறப்பான முறையில் இந்த விற்பனை நடைபெற்று வருவதாக இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்களும் சொல்றாங்க. அதே போன்று இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையும் இந்த விற்பனையாளர்கள், அந்த பணியாளர்கள்லாம் பார்த்தோம்னா மிகவும் பாதுகாப்பான முறையிலையும் சுகாதாரமான முறையில் அவங்க எல்லாமே அந்த கை உறைகள் அணிந்து அந்த தலையில கிளவுஸ் எல்லாமே அணிந்து அவங்க பாதுகாப்பான முறையில் அந்த இனிப்புகளை தயார் பண்றதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த பொதுமக்கள் அவங்க அதிக நேரம் காத்திருந்து அவங்க வாங்கி செல்ல முடியாத இருக்கக்கூடாது என்பதற்காக பணியாளர்களை அதிகப்படுத்தி அந்த கடைகளில் வாங்கக்கூடிய அந்த மைசூர் பாக்கு, ஜாங்கிரி, லட்டி உள்ளிட்டவைகளை முன்னதாகவே பேக்கிங் செய்து வந்தவர்கள் எளிமையான முறையில் வாங்கி செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விற்பனை எப்படி நடைபெற்று இருக்கிறது அப்படின்றத அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த வருஷம் இந்த தீபாவளி எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்கு? இந்த மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வழக்கம் போல இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 72 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கு. இது 5வது தலைமுறையாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமாக மக்கள் எப்பயும் போல இந்த வருஷமும் நல்ல ஆதரவு இருக்கு. ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் நல்லபடியாக போட்டோம். லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, மைசூர் பாக், இது எங்களோட பேசிக் சிக்னேச்சர் ஸ்வீட்ஸ். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்து இதுதான். மிக்சர் கொடுப்போம். அது இல்லாமல் காம்போ ஸ்வீட்ஸ் நாங்கள் கொடுத்தோம். இது 5வது தலைமுறைனால எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கனால கஸ்டமர் நல்ல ஒரு வரவேற்போடு போயிட்டு இருக்கு. அனைத்து வாடிக்கையாளருக்கும் நண்பருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக அந்த தீபாவளினாலே அந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவாங்க. இங்கே மக்கள் அதிகமாக என்ன மாதிரியான ஸ்வீட்ஸை விரும்பி வாங்குறதுக்காக வராங்க? நம்மளோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பூந்தி, லட்டு, பாதுஷா தான் நம்ம சிக்னேச்சர் ஸ்வீட்ஸ். இது நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மற்றபடி அந்த அதிரசம், முறுக்கு, மற்றபடி எல்லாமே அந்த தீபாவளி ஸ்பெஷல் எல்லாம் உண்டு. அது இல்லாமல் முந்திரி ஸ்வீட்ஸ் போட்டிருந்தோம், காம்போ போட்டிருந்தோம், எல்லாமே நல்லபடியாக போயிடுச்சு.